அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுமா. கீழே இருக்கிறது நல்ல பக்கமாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க. இது கெட்ட பக்கம், இது கெட்ட பக்கம். முதல்ல நீங்கள் எப்படி செய்யணும்னா இதை ஓப்பன் பண்ணிவிடுமா. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது இடது பக்கமாக இங்கேருந்து மார்க்கர் கொடுங்க. இங்கேருந்து நீங்கள் 4 இன்ச்சில் தையல் போடுங்க. இப்படி போட்டுகிட்டே வரணும். 4 இன்ச்சு எல்லாமே சேமாக ரவுண்டு அப்படி வந்துடுங்க. இப்படி வந்துடுங்க. வந்துடுங்களா. அப்புறம் இப்படி வரணும். அப்புறம் இப்படி வரணும். வேணும்னா நீங்கள் பின் பண்ணிக்கணும். ஃபுல்லாக இப்போ பின் பண்ணிக்கோங்க. இப்போ பின் பண்ணிக்கோங்க. हमरे वाइस कम कर माँ. माँ पिन पन्नी को पिन பண்ணிட்டு இந்த சேம் ஆகுமா. டைல் எப்படி வரணும்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, அப்படியே வரீங்களா, வந்துட்டு அப்படியே இப்படி வரணும். இப்படி வந்து இப்படி வரணும். இப்படி வந்து இப்படி வரணும். அப்படியே இப்படி வந்து ஃபுல்லாக அதே காலேஜ் அப்படியே தையல் இப்படி வந்து இப்படி இங்கே வந்துடலாம். இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த இடம் எங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த இடமே வந்து எண்ட் ஆகிடலாம். இதுதான் நம்ம லைனிங் ப்ளவுஸுக்கு இப்படி தான் தையல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் போட்டுட்டு இங்கே ஒரு 3 கோடு இருக்குது. இப்படி இந்த 3 கோடு இருக்குது இல்லைங்களா, டக்ஸ் இடம் கரெக்டாக இந்த லைன்லேயே இன்னொரு தையல் போட்டுக்கணும். அதே மாதிரி கோடு போடுங்க. இந்த பாக்ஸ் கோடு மாதிரி அங்கே போட்டுருங்க. பின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே பின் பண்ணிவிட்டு உங்களுக்கு மிஷின் டைமிங் இருக்குது, அதனால் நான் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு காமிங்க. அது வரைக்கும் உங்களுக்கு கட்டிங் ஒர்க் முடிச்சுட்டாரு. வரட்டாமா. தீபிகா ப்ளவுஸ் காமிமா. சாரி அதுதான் மெயின் பீஸ் பிரித்து காமிங்க. இந்த டிசைன் இருக்கா, இதில் வெட்ட போகிறோம். இது கழுத்து இருக்கு இல்லைங்களா, இந்த கழுத்தோட அளவு அகலம் அதிகமாக இருக்குது, அதனால இதுக்கேற்ற மாதிரி நம்ம அதில் போட போகிறோம். இது முடிச்சுட்டு என்னை கூப்பிட்றீங்களா, நான் சசியை பார்த்துட்டு வரேன். அம்பி நீ முடிச்சுட்டே இல்லை கூப்பிடுங்க. ஓகேவா, முடிச்சுட்டியா ப்ளவுஸு? பிரிச்சு காமிங்க. திருப்புங்க, ஃப்ரண்ட் காமிங்க. நேற்று தைச்ச ப்ளவுஸாம்மா? ஆமாங்கக்கா. கை காமிங்க. இதில் கொஞ்சம் டிசைன் வைக்கணும்னு சொன்னல, நல்லா ஓப்பன் பண்ணி அழகாக எப்படி காமிங்க. ಅದು ಡಿಸೈನ್ ಇಲ್ಲ ಅದು ಮನ್ಕೆ ಹಾಕೋಣಪ್ಪ. ಮನ್ಕೆ ನೈಗೆ இந்த இடமா, இந்த இடம் 3 லேயராக தொங்க விடலாம், அழகாக இருக்கும். இங்கேருந்து அந்த ஆரி ஒர்க் மணி இருக்கு இல்லைங்களா, ஒரு ஷைனிங் மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த இடம் 3 லேயர் தொங்க விட்டால் சூப்பராக இருக்கும். நீங்கள் அது முடிச்சுட்டு ஓகேம்மா, சூப்பர்மா. நீங்கள் அது முடிச்சுட்டு என்னை கூப்பிடுங்க. அம்மா முடிச்சுட்டிங்களா ப்ளவுஸு? நான் இவங்களுக்கு கட்டிங் ஒர்க் முடிச்சுட்டேன். மிஷின் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சாம்மா உங்களுக்கு? இப்போ வாங்க, இப்போ நீங்கள் கட்டிங் ஒர்க் செய்யுங்க. லைனிங் வேணும், சரி. நீங்கள் ஒர்க்கில் மற்றதெல்லாம் எடுங்க, நான் இவங்களுக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன். ఫోన్ పోతు పారమ్మా. పక్కన దిగియా నాకు 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 పావం పూరా దిస్తున్నా. అభి సహటా రకంది కియర్ ఎవరు సవి దిస్తా నేనా. నాకు పావం పూరా దిస్తాపా. அம்மா லைனிங் ப்ளவுஸ் வாங்குறது காமி. இப்போ இந்த பட்டு கீழே இடுப்பு கீழே வரும் இல்லையா, அது கீழே என்ன அரேஞ்சு கேட்டிங்க, விட்டுட்டீங்க. சரிம்மா, கீழே இந்த பட்டு வரதுனால நீங்கள் ஒரு 2 கூட விடலாம், 1.5 விடலாம், 1 விடலாம், 1/2 விடலாம், உங்கள் விருப்பம் தான். ஆனால் நம்ம பட்டோட கரெக்டாக இப்படி மடிச்சுட போகிறோம். ஒரு சிலர் வந்து திக்காக கேட்பாங்கம்மா, பின்னாடி திக்காக கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் கம்பல்சரி 2 இன்ச்சுன்னா 2 இன்ச்சு விட்டு தான் ஆகணும். அளவு பார்த்துலங்களா. ப்ளவுஸோட ஹைட்டு சசி, நீங்கள் ப்ளவுஸ் முடிச்சுட்டிங்கம்மா, சுடிதார் தான் இதுக்கப்புறம். ஓகேம்மா. முதல்ல நார்மல் ஒரு சுடிதார் வந்து நார்மல் வேஸ்ட்டு தச்சு பழகிக்கலாம்.
அது எப்படி எப்படி தைக்கிறோம், எந்த ஜாயிண்ட் எப்படி வருது, பட்டி ஓப்பன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, சுடிதார் ஓப்பன் எல்லாம் இருக்குது, அது ஃபினிஷிங்கோட கொஞ்சம் செய்யணும். புதுசாக செய்யும் போது நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக தைச்சா கூட ஒரு டெமோக்கு ஒரு வேஸ்ட்டு தைச்சிடுங்க. இல்லை அதில் தான் ஃபஸ்ட்டு தைச்சேன். வேஸ்ட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பீஸ் வேணாலும் எடுத்துகிட்டு வரணும். ஆமாம், சூப்பராக இருக்குது. ப்ளவுஸ் முடிச்சுட்ட சசி தாராளமாக நீங்கள் வெளி துணி வாங்கி தைக்கலாம். கொடுங்க கை பார்த்துறேன். சரி, நல்ல விஷயம், நல்ல விஷயம். இந்த ஷேப் தான் தப்பாக வருது உங்களுக்கு. இது மட்டும் கொடுங்க. அந்த ஸ்கேல் வச்சுருக்கீங்களா? கொடுங்க. ஆமாம், தீபிகா சீக்கிரம் முடிச்சிடும். அவங்க தைக்கிறவங்க வந்துடுவாங்க. நான் வந்து அவனை பார்த்தேன். நீங்கள் எதே சொன்னீங்களா ஸ்கேலு? நான் எதுவும் சொல்லலையம்மா. நீங்கள் தான் சொன்னீங்க. இல்லை, நீங்கள் ஆன்லைனில் வாங்கலைன்னா நம்ம வாங்கிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டேன்னு சொன்னேன். நீங்கள் வாங்கலைன்னா என்னுடைய வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். குடும்பம் பாருங்க. வேறு கலர் கொடுங்களேன். மேலே போட்டு வெட்டுறது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா சசி? வெட்டிப்பியா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஷேப்பு இங்கிருந்து ரெண்டு இருக்கு இல்லையா, கொஞ்சம் மேல் நோக்கி தான் வச்சுருக்கேன், லாங்காக இருக்குது அதனால. ஆமாம்மா, மேலே போட்டு வெட்டிக்கோமா. நான் தீபிகாவை பார்த்துட்டு வரேன். நீங்கள் ஃப்ரீயாக இப்படி வெட்டுறீங்களா பாருங்கள். ஃபேன் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டா நல்லா இருக்குமா? ஏன்னா தீபிகா வட்டா ஃபேன் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. இது பாருங்க. சொல்லுங்க. அம்மா சாரி எது கொடுங்களேன். சாரியோட துணியில் எல்லாத்துலேயுமே அப்படிதான் வருது, கம்மியாக வருதுக்கா. ஆமாம்மா, சாரி இந்த மாதிரி சாரியில் வந்து எப்பயுமே பண்ண அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி துணியில், இந்த மாதிரி சாரி துணியில் வந்து இவ்வளோ தான் வரும். வேறு வழியில் தைச்சி தான் ஆகணும். அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து நம்ம பீஸ் கொடுத்து தான் தைச்சாகணும். இப்போ சசியும் சிவகாமி, இப்போ சிவகாமியும் இப்படி தான் வெட்டி தைச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், வெட்டியிருக்காங்க. இதே பீஸ் தான், இதே கிளாத்து தான், இதுவும் சேம் தான் வரும். இப்போ நீங்கள் இது என்ன பண்ணுங்கள், இதோட வெட்டிக்கோங்க. கிராஸ் எப்படி இருக்கோ பார்த்துட்டு, இந்த இடம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு எக்ஸ்ட்ரா இவ்வளோ கிராஸ் வருது பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ அங்கே பிடிங்க, ஸ்ட்ரைட்டாக பிடிங்க, கரெக்டாக மடிங்க. அப்படியே கொடுங்க. சிசர் கொடுங்க. கொடுங்க, சிசர் கொடுங்க. நான் தான் சொன்னேன்லம்மா கிராஸ் வரும்னு சொல்லிவிட்டு. இப்போ நான் வெட்டுறேன், கவனிங்க. நான் வெட்டிட்டு அங்கே வரும்போது லைட்டாக அப் டவுன் ஆகும். அந்த இடம் அப்படியே துணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. அவ்வளோதான். சாரிப்பா, இந்தாங்க. இப்போ லைனிங் பீஸ் எடுத்து போட்டு செய்யுமா. லைனிங் கேட்டிங்களா நீங்கள்? இதுக்கு சேர்த்து எடுத்துகிட்டு வந்துருக்கா. அம்மா நீ ஃபுல்லாக பின் பண்ணணுமா? ஃபுல்லாக பின் பண்ணிக்கோ. அக்கா இதுக்கு சேர்த்து மூணுக்கும் எடுத்துருங்க. க்ரீனு
என்னக்கா தைக்கிறீங்க? எங்கள் சாரியா? ப்ளவுஸு லைனிங்கு. இது என் தம்பி குழந்தைக்கு வந்து 4 வருஷமா ஆகுது. இப்போ இருக்குதா கல்யாணத்துக்கு ஆஃப் பண்ணி போயிட்டாங்க. பாருங்க சிவகாமி சீக்கிரம் பின் பண்ணுமா ஃபுல்லாக. ஒன்று தெரிஞ்சுக்காது உள்ள 2 ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த எட்ஜில் இல்லை மேலேயே போடுங்க. பின் இந்த இடம் போடுங்க. இந்த இடம் நகராத மாதிரி கழுத்துக்கு இங்கே போட்டுருமா. இங்கே பாருங்கள், துணியை எப்படி பின் பண்ணணும்னா துணியை 2 அழுத்தி பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு கீழே நல்லா அந்த தரைக்கு குத்தி நம்ம மேலே எப்படி எடுக்கணும் ஊசியை. அப்போ அப்டவுன் ஆகாது. நம்ம எப்படி எக்ஸ்ட்ரா வெட்டணும் இல்லைம்மா சிவகாமி, சேமாக வச்சு தையல் போடணும். இப்போ இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா எவ்வளோ விட்டுருக்கேன் உனக்கு தெரியும்ல. அப்போ இதே மாதிரி இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். அந்த லெவல் கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கோங்க. இது ஒரு இடம் சரிக்கு சமம் வச்சுட்டு இங்கே பாருங்கள், ஒரு இடம் இங்கே சரிக்கு சமம் வச்சுட்டு இந்த இடம் திருப்பணும்னா திரும்பாது. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா துணி விட்டு வெட்டணும். இன்னும் பின் பண்ணிக்கோம்மா. இங்கே இன்னும் 2 பண்ணிக்கோ. தீபிகா முடிச்சுட்டியாம்மா? தம்பி நீயும் முடிச்சுட்டு என்னை கூப்பிடு. சரிங்கப்பா. அம்மா கரையும் மடிங்க. தப்பாக மடிக்கிறீங்க பாருங்கள். கரை மட்டும் எடுங்க, தனியாக எடுங்க, பிரிங்க. அப்படி மடிங்க. மறந்துட்டிங்களா? மது என்ன பண்ணுறேன்? கை முடிச்சுடுவியா சீக்கிரம்? கட்டிங் ஒர்க் இருக்குமா? ஜானு மேடம் என்ன பண்ணுறீங்க? கால் இன்ச்சு அதுக்கெல்லாம் அளவு எடுப்பீங்க. சீனியர் இல்லை நீங்கள். இதுக்கெல்லாம் இப்படி மார்க் எடுத்துகிட்டு இருந்தால் எப்படி? சிம்பிள்மா. இருங்க, இங்கே பாருங்கள், கோடெல்லாம் போட தேவையில்ல, எடுங்க. இப்போ இந்த டக்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க, இன்னொரு பீஸை காமிங்க. இப்போ இப்படி மடிச்சுக்கணும். இந்த சென்டர் பண்ணுங்கள். மடிச்சிட்டிங்களா? இங்கேருந்து 1 இன்ச் எடுக்கணும், இங்கேருந்து 2.5 எடுக்கணும். கிராஸ் பண்ணிட்டா இப்படி நம்ம தைக்கும்போது ஒரு பக்கம் தான் நம்ம தைக்க போகிறோம், 2 பக்கம் தைக்க போகிறது கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பாயிண்ட் கொடுத்தேன். அதே மாதிரி தைக்கும்போது போடணுன்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இப்போ மடிச்சிட்டிங்க, ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பக்கம், இதில் பாதி, அப்போ இதில் பாதி இப்படி எடுத்துக்கணும். அப்போ இங்கேருந்து 1 இன்ச்சு, இங்கே 2.5 கிராஸ் பண்ணுங்கள். மடிங்க. தைக்கிற வாட்டம் இதுதான். இங்கேருந்து அப்படியே 1 இன்ச்சு எடுமா. 1 இன்ச்சு இங்கேருந்து எடுங்க. இங்கேருந்து 2.5 எடுங்க. பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் போடுங்க, கோடு போடுங்க. கிராஸாக தைச்சிட்டு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ரஃப் அடிக்காதீங்க. நீங்கள் சரியாக தைக்கிறீங்கன்னு தெரிஞ்ச பிறகு தான் ரஃப் அடிக்கணும். இப்போ சப்போஸ் பிரிக்கிற மாதிரி இருந்தது, தப்பாச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? எடுத்துட்டீங்க, இப்போ இப்படி திருப்பிக்கிறீங்க. திருப்பிட்டு இந்த டக்ஸை தைக்கும்போது மடிக்கணும்ல, பிடிங்க.
பிடிச்சிட்டு இப்படி வைங்க. இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த மிதி அளவுன்னா அந்த பாயிண்ட்டு அதே 2.5. இந்த இன்ச்சு டேப்லேயே நீங்கள் கோடு போடலாம். போட்டு காமிக்கவா? இதை பாருங்கள். இப்போ இங்கேருந்து அப்படியே இந்த 2.5 இருக்கா? கோடு போடுங்க. 2.5 காமிங்க. கை எடுங்க, அந்த விரல்கிட்ட காமிங்க. இருக்கா 2.5? நான் இப்போ ஸ்கேல் இது எடுக்கிறேன். வந்துச்சுங்களா அந்த பாயிண்ட்டு? அவ்வளோதான். 3வது டெஸ்ட் செய்வியாம்மா? ரஃப் அடிக்காதம்மா. இருந்தாலும் ரஃப் அடிக்காதீங்க. செகண்ட் தையல் போடும்போது ரஃப். இப்போ இது 2ம் இப்படி மடித்து பிடிக்கும்போது இந்த இடம் ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட்டும் நம்ம அறுக்கத்தும் சரியாக இருக்கா கவனிச்சுக்கோங்க. இருக்கா? வருதா? அப்போ அப்படியே துணி எப்படி வைங்க. வச்சிட்டிங்களா? இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சு கரெக்டாக பாயிண்ட் எடுங்க. எடுத்தாச்சு. இங்கேருந்து மிதி அளவு பாயிண்ட் எடுங்க. 1/2 இன்ச்சில் கால். இப்போ இப்படி இல்லை, இப்போ ஏதாவது ஒரு பக்கம் 2 வச்சுக்கோங்க. 2 வச்சுட்டு இந்த கால் இப்படி ஏதாவது ஒரு பாயிண்டில். இப்போ இங்கேருந்து இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்கேலில் வச்சு கோடு போடுங்க. அதிகப்படுத்தி கம்மி. அழகாக வந்துச்சுங்களா? இப்போ தைங்க. ரஃப் அடிக்காதீங்க. வெளியே வாங்க, அப்படியே வாங்க. ஓகேங்களா? திருப்பி காமிங்க. திருப்புங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்தமாரி தைங்க. கீதா முடிச்சிட்டியா? ஐ போடுறியாம்மா? மார்க் பண்ணிட்டியா? ஏம்மா மார்க் பண்ணல? மார்க் பண்ணுங்க. இந்த இடம் பாயிண்ட் 1, இங்கே 1 மார்க் பண்ணுங்க. இங்கே லாஸ்ட்டு. அழகாக சரியாம்மா? சரி, செஞ்சுட்டு வாங்க. நான் செய்கிறீங்க, ஆனால் என்கிட்ட டவுட்டு கேட்காம வரதே இல்லை. கழுத்து பீஸு தப்பு. நான் வெட்டி கொடுத்தேன். இந்த துணி பத்தலைன்னு சொல்லிட்டு ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் உள்ளே மடிச்சிட்டீங்க. ஆமாம்மா, ஒரு ஸ்டெப்பே மறந்துட்டீங்க. ஆனால் 3வது ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக இங்கே பார்க்கும்போது அழகு, இப்படி பார்க்கும்போது ஓகே, இப்படி பார்க்கும்போது இந்த துணி ஃப்ளாட்டாக வருது. அப்போ இந்த இடம் மடித்து எம்மிங் செஞ்சுடுங்க. இப்போ இந்த இடம் மடித்து எம்மிங் செய்யணும். அப்போ நீங்கள் துணி இப்படி திருப்பிட்டு இங்கேருந்து வாங்க. ஆனால் இது மிகப்பெரிய தப்புமா. இதை நான் இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு சொல்லியே தரல, சரிங்களா? இப்போ இது ஃப்ளாட்டாக இருக்கா? இது இப்படி மடிங்க, இப்படி பிடிங்க, இப்படி 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 தைங்க. இப்படியே ஃபுல்லாக தைச்சிட்டு வந்துடுமா. இப்படி தைச்சோம்னா அழகாக அப்படி ஃபினிஷிங் வந்துடுமா. இப்படி வந்துடுமா. வந்துட்டா எம்மிங் பண்ணிக்கலாம். முடிச்சிடுங்க. அப்படியே ரவுண்டாக தைச்சிட்டு வந்துடுங்க. என்னம்மா, யார் மிஷினில் வரீங்க? வாங்க எல்லாரும். மது, கீதா, சீக்கிரம் வாம்மா. அம்மா நீயும் போ. சிவகாமி நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் போங்க, தைக்க போங்க. பார்த்துடலாமாம்மா? வாய் மட்டும் வாய் அம்மடவே மாட்டிருக்க. பொறுமையாக பேசுமா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் இந்த பக்கம் போயிட்டு பேசிட்டு வாங்க. சரியான அளவு தையல். பாயிண்ட் மாறுது. ஸ்கேல் கூட எடுத்த உடனே இவ்வளோ பெரிய மிஸ்டேக். கழுத்து வெட்டக்கூடாதுமா.
எப்படின்னு பார்க்கலாம். மேலேக்கு சொல்லியிருக்கல பாயிண்ட். இது ஒரு ஸ்டெப்பு மடிக்கல பாருங்கள், கொட்டு பீஸு உள்ள மடியல. அதனால தான் கழுத்து பெருசாக வந்திருக்கு. கழுத்து ஏன் பெருசாக இருந்ததுன்னா கொக்கி பீஸு இது புது ப்ளவுஸ் இல்லை, நீங்கள் தச்ச ப்ளவுஸ் இதில் ஒரு ஸ்டெப்பை நீங்கள் மடிக்கப்பாங்க. இது கொக்கி தானே, அந்த பக்கம் தானே ஆகி இது பாருங்க. நீங்கள் தச்ச ப்ளவுஸு இப்போ நீங்கள் அப்படியே அளவு போட்டுட்டீங்க. பசங்களா ஒரே பையன் தான். ஓகேவாம்மா, பார்த்துக்கோ. சேமாக வேணுமா? அந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கா? அப்போ சரியான அளவு தையல் கீழே பாயிண்ட்டு மாறுது. தீபிகா 2 days லீவு. இவ்வளோ பெரிய மிஸ்டேக்கு. கீதா வாமா, அக்கா வெயிட் பண்ணுறாங்க. நல்லா போட்டுக்கிறாங்க. சரியான அளவு தையல். சரியாம்மா? லாஸ்ட்டில் நீங்கள் கொஞ்சம் சீனியரு, இவங்க ஜூனியரு, இவங்க பர்ஃபெக்டாக போட்டுட்டாங்க. நீங்கள் லீவ் போடுறதுனால தான் இந்த மிஸ்டேக் வருது உங்களுக்கு. லீவு போட்டால் கூட நீங்கள் என்கிட்ட ரெகுலராக வந்து டெய்லி ஒர்க் செய்கிறீங்களா, அதே மாதிரி ஒரு முறை நீங்கள் வீட்டில் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நீங்கள் செய்யாதனால தான் இந்த மிஸ்டேக். இப்போ என்கிட்ட வரும்போதே நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க, அப்போ நின்றுட்டா இதுப்பா உங்கள் நல்லதுக்கு தானே சொல்கிறேன். அப்பா சொல்லுங்க தாத்திக்கியா வருவோம்மா, தாதரியாப்பா நீங்கள் முடிச்சுட்டு கையெல்லாம் போட்டு வைங்க. கீதா கீதா மது சின்ன மிஷின் யாருக்கு வேணும்? சின்னது வேணுமா உனக்கு? பெருசு வேணாங்களா? உட்காரு. அம்மா நீயும் வந்துடுமா தேவி, நம்ம கட்டிங் ஒர்க் செய்யலாம். அம்மா குயிக்காக பட்டுன்னு வெட்டிட்டு மேலே போட்டு வெட்டணும்ல, எடுங்க. நீங்கள் எனக்கு வந்து இன்னொரு படம் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு போட்டு தான் ஆகணும். இது மிஸ்டேக் இருக்குமா? பெண் கழுத்து. சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கழுத்து வெட்டக்கூடாது, ரெண்டுமே வெட்டக்கூடாது. ஓப்பன் மட்டும் பண்ணிக்கணும். இப்படி ஷோல்டர் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? பின் கழுத்து கரெக்டாக இது. அப்புறம் அருங்க. அம்மா நீங்கள் யார் யார் எந்த மிஷினில் உட்காருங்களோ உட்காருங்க. ஹைட்டு பார்க்கல நான், நீங்கள் வரைஞ்சதை நான் கரெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் கையோட ஹைட் பார்க்கல. சின்ன கையா? என்ன அளவு வச்சிங்க? அளவு ஏதாவது வச்சிங்களா? 7 inch 7 போட்டுக்கோங்க. ஹைட்டு 7 தான். இந்த கை இருக்கு இல்லைங்களா, இந்த இடம் வரும். ஓகேவா? வேணும்னா கூட எடுத்துக்கலாம், துணி ஆல்ரெடி இருக்குது. எடுத்துக்கலாமா வேணாமா? போதுமா? அப்போ எல்லாம் குயிக்காக வெட்டிட்டு சாரி வந்தீங்க. இதில் பார்டர் இருக்கா ஏதாவது? கைக்கு மட்டும் இருக்குது. கைக்கு 2 கைக்கு இது கொடுத்துட்டாங்க. அது கூட கை எடுத்துக்கலாம், இது கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எது வேணும்னா கூட எடுத்துக்கலாம். எப்படின்னு பார்த்துக்கோ. இப்போ நீங்கள் லைனிங்கை வெட்டிட்டு மேலே போட்டு வெட்டிக்கலாம். இதை வச்சிடுங்க. முதல் தச்ச ப்ளவுஸ் இல்லாக்கா வரம்மா, அதே வர உங்களுக்கு நீ வெட்டினா இப்போ தைக்க போகணுமாம்மா? இப்போ தைக்க போகிறது இந்த ஒர்க்கு தானே, வேறு ஏதாவது இருக்கா காமிங்க. சாதா ப்ளவுஸ் எப்போ மிஷின் வாங்க போகிறேன்? மிஷின் வாங்கினா இந்த பெண்டிங் ஒர்க்கெல்லாம் இங்கே வராது. வெறும் நீ என்கிட்ட தைக்கிறது என்ன கற்றுக்கணுமோ அது மட்டும்தான் என்கிட்ட செய்ய போகிறேன். டிசைனிங் ப்ளவுஸு அது இதுன்னு உனக்கு எது வரலையோ அது மட்டும் தான் என்கிட்ட. நான் சொல்லிட்டேன் தானே, உங்ககிட்ட சொன்னேன்னா இல்லையா? நீங்கள் நல்லா கற்றுக்கிற வரைக்கும் என்கிட்ட எல்லாமே நீங்கள் செய்யணும். கற்றுட்ட பிறகு உங்களுக்கு எது தெரியாதோ அதை மட்டும் தான் என்கிட்ட. இப்போ இது நீங்கள் எல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக இது சாதா ப்ளவுஸ் தைப்பீங்க. அப்போ இது என்கிட்ட வேஸ்ட்டு தானே, இந்த டே வேஸ்ட்டு தானே இது தைக்கும்போது. வேறு ஏதாவது புதுசாக போகலாம்ல. அப்போ இது வெட்டி மேலே போட்டுட்டு மேலே போகலாம், தைக்க போகலாம். இதை வெட்டிடுங்க. அப்போ உங்களுக்கு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி முடிச்சுடுங்க, நம்ம மேலே போகலாம். உன்னை முதல்ல நான் அனுப்பிச்சிடுறேன், அதுக்கப்புறம் இவங்களை பார்க்குறேன். அப்போ நீ இப்போ குயிக்காக வெட்டிடு. பரவாயில்லம்மா.
வீட்டில் தைச்சிடலாம். நான் எனக்கு என்ன ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். ஏம்மா துணி எடுத்து தரல காமிங்க. இன்னைக்கு நீங்கள் தைச்ச ப்ளவுஸா? பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக தைச்சாமா? இந்த இடம் தையல் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ இந்த இடம் இந்த தையல் வேஸ்ட்டு தான். இப்போ நம்ம கழுத்தை தைக்கும் போது அழகாக இந்த பாயிண்ட் வந்துடும். நீங்கள் நேராக இழுக்கணும். நான் இப்படி சொல்லி தரல தானே? இல்லை தானே? அப்போ நீங்கள் இந்த புதுசாக எதுவும் செய்யாதீங்க. அப்போ இது வேஸ்ட்டு, நம்ம ஒர்க்கும் வேறு, டைம் வேஸ்ட்டு. அவ்வளோதான். இப்போ இதை கொக்கி உள்ளே வைக்கணும், அழகாக திருப்பிடுங்க. ஆனால் இப்போ தையல் போடும்போது ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க. கை மடித்து தைச்சிட்டு எல்லாம் ஏன்னா கை மாறுதுன்னு சொன்னேன் நான். கொடுங்க, பின் பண்ணி கொடுத்துற. வீட்டு ஒர்க்கு வச்சுக்கோங்க. அதுமா வருகிறேன், நீ வெயிட் பண்ணு. நீ தைச்சிட்டு வந்துட்ட, நான் இவங்களை முடிச்சுட்டு வரேன். உங்களுடைய ஒர்க்கு நீங்க அவளுக்கு ஏன் கொடுத்தீங்க? உங்க டைமிங்கு, உங்க ஒர்க்கு தைக்கிற ஒர்க்கு, கட்டிங் ஒர்க்கு இருக்கு, டிராப் பண்ற ஒர்க்கு இருக்கு. சரிங்களா? உன்னுடைய கட்டிங் ஒர்க்கு இப்ப, தைக்கிற ஒர்க்கு அவங்களையும் கொடுத்துட்டு வந்தீங்க. தைச்சிட்டியம்மா? அர்க்கத் பாயிண்ட் வைக்க சொன்னேன், இருக்கா? அது மட்டும் பார்த்துக்கிறேன். இப்போது இந்த இடம் பாருங்கள், இங்கே அர்க்கத்து இருக்குன்னா இந்த இடம் அர்க்கத்து லாஸ்ட்டு கரெக்டாக இருக்குது. அப்போது அர்க்கத்து முன்னாடி இல்லைன்னா, இங்கே பக்கத்தில் இல்லைன்னா அங்கே இருக்குன்னா கரெக்டு. அப்போ இதுவே அர்க்கத்து இப்படி திருப்புறேன், இந்த லாஸ்ட்டு போகுது. அப்போ இந்த அர்க்கத்தை இந்த லாஸ்ட்டை திருப்பணும். ஆனால் இது நல்ல பக்கமாக கரெக்டாக இருக்குது. சப்போஸ் எப்பயாவது தப்பாச்சுன்னா எதுன்னு பார்த்துக்கணும். இந்த அர்க்கத்தை செட் பண்ணிக்கணும். ஒன்று லாஸ்ட்டில் இருந்தால் லாஸ்ட்டு, பக்கத்தில் இருந்தால் பக்கத்தில், எப்படி வேணாலும் செட் பண்ணி பார்த்துட்டு தைக்கணுமா. ஏன்னா கை மாறாமல் வந்துடும். சரி, இதை எடுத்து வச்சுடுங்க. கட்டிங் ஒர்க்கு நீங்கள் எடுங்க. நான் இவங்களை ஒருத்தி கூட்டுகிட்டே இருக்கா, அவ்வளோ முடிச்சுட்டு வந்துடுறேன். கீதா, ஓன் ப்ளவுஸ் கம்மிம்மா. அம்மா கரெக்டாக வெட்டு. இங்கே பாரு, ஷோல்டர் வெட்ட, இந்த ஷோல்டர் மட்டும் வெட்டு, கழுத்து வெட்டாத. இங்கே மட்டும் 2-4 சேர்த்து அறுக்கத்து கரெக்டாக செஞ்சு வைமா. கீதா காமி. இது லாஸ்ட் ப்ளவுஸ் இல்லை உங்களுது, லைனிங் ப்ளவுஸ். அம்மா அது தைச்ச ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் நம்ம வெட்டி வச்சுருக்கோம். சரிம்மா, ஓகே, கரெக்ட். இன்னும் தையல் கொஞ்சம் அழகாக போட்டுருவேன், பிரியாத மாதிரியே. இதுக்கப்புறம் ரஃப் அடித்து போடு. நம்ம கரெக்டாக தைக்கிறோம், செக் பண்ணிவிட்டு பிறகு கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் ரஃப் அடிக்கலாம். அழகாக இருக்குது. சரிம்மா, ஓகே, சூப்பர், வெரி குட். இப்போ சின்ன பிள்ளை 10th முடிச்சுட்டு தானே வந்திருக்கீங்க லீவில்? 10th முடிச்சுட்டு அவங்க இந்த லீவுக்கு வந்தாங்க 1 மந்த்து. 8ஆம் தேதி எப்போம்மா ரிசல்ட்டு? 8 தானே? 20யா? இல்லைம்மா, 12th 8 இல்லை, என் பொண்ணு 12th தான். 8 தான் நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். துவா செய்யுங்க எங்கள் பாப்பாவுக்காக எல்லோரும். அம்மா எடுங்க, நீங்கள் கட்டிங் ஒர்க் நீங்கள் பொறுமையாகவே செய்யுங்க. நான் அவங்கள பார்க்குறேன். அவளை முதல்ல முடிச்சு விட்டுட்டு போயிட்டா. தீபிகாவை நான் மிஷின் உட்கார வைக்கணும். நீங்கள் எல்லோரும் தைச்சிட்டீங்க. அப்பா பைப்பிங்கா? சரிம்மா. சோ என்னது இது? மிஷின் தையல் சரியாக வரல. சரிம்மா, மிஷின் வாங்குறீங்க. இதோடைய மிஸ்டேக்கெல்லாம் நீங்கள் வீட்டில் சரி செய்வீங்க. உங்களுக்கு மிஷின் இல்லாததான் உங்களுக்கு இப்போ பிரச்சனை. மிஷின் உங்களுக்கு வீட்டில் இருந்ததுன்னா இந்த தைக்கிற பிரச்சனை உங்களுக்கு போயிடும். அங்கேயும் செய்யும்போது இங்கேயும் செய்யும்போது இன்னும் பர்ஃபெக்டாக நீங்கள் செய்யலாம். எல்லாருக்கிட்டையும் மிஷின் இருக்குது. தீபிகாவும் உங்கள்கிட்ட மட்டும்தான் இல்லை. அம்ரின் இல்லையா? இருக்கு. ஓகேவா? இந்த வாரம் நீங்கள் மிஷின் வாங்கிடுங்க. சரி வா அம்ரின், பார்க்கலாம். சொல்லுங்க. எத்தனை செட்? ஆஃப் அன் ஹவர் போதும். வாங்க ப்ளவுஸ் கொடுங்க. இது வாங்க. சரி சாஸ் காப்பா.
யார் தைச்ச ப்ளவுஸ் இது நீ தைச்சதானா அளவு ப்ளவுஸ் யார் தைச்சதுமா நான் தைக்கலக்கா அது வேற ஒன்று அப்போ இன்னும் 4 ப்ளவுஸ் தைச்சங்க நீங்கள் மாமியாருதுன்னு அது கரெக்டாக இருக்காக்கா பர்ஃபெக்ட் ஆனால் ஒரே ஒரு ப்ளவுஸில் மட்டும் கை நம்ம தைச்ச ப்ளவுஸ் அளவு இங்கே எடுத்துட்டு வரலையா நீங்கள் தைச்ச ப்ளவுஸ் எனக்கு அளவு எடுத்துட்டு வாங்க கரெக்டாக எடுத்துட்டு வரேன்க்கா. இப்போ இந்த ப்ளவுஸில் இங்கே பாருங்கள் இது ஹைட்டு அதிகம் இந்த இடுப்போட அளவு கம்மி அதனால தான் நம்ம ப்ளவுஸ் மாற்றணும் அதுக்காக தான் அந்த ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம வெட்டி நம்ம கிளாஸில் வெட்டி தைச்சோம் இல்லைங்களா அந்த ப்ளவுஸ் இப்போ ஆம்கோல் பெருசாக இருக்க போகுது இப்போ மாற்றணும் இந்த ஹைட்டுக்கு இந்த இடுப்பு அளவு கம்மி எப்படின்னு கேட்குறியாம்மா எப்படின்னு சொல்லுங்கக்கா இங்கே பாருங்க ஹைட் எவ்வளோ இருக்குது 15 இருக்குது 15க்கும் அவங்களுடைய ஆம்கோல் அளவு எவ்வளோ எடுக்கணும்னா 6 எடுத்துக்கோங்க 6 கால் தான் 6 எடுத்துக்கோங்க 6 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கணும் 6 போயிடுச்சுன்னா 15 சரிங்களா ஹைட் எடுத்துட்டு அவங்களுடைய ஆம்கோல் அளவு 6 மீதி வந்து அவங்களுடைய அளவு 9 இருக்கணும் எவ்வளோ இருக்குது பாருங்கள் 9 இருக்கணும் ஆமாம் கம்பல்சரி அதில் ஆம்கோலுக்கு தள்ளிட்டா எக்ஸ்ட்ரா இருக்கிற இன்ச்சு கணக்கு கரெக்டாக இடுப்போட அளவு வரணும் அப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள் 7.5 தான் இருக்குது அப்போ அதனால தான் இந்த ப்ளவுஸ் மிஸ்டேக் ஆகுது சரிங்களா ஆம்கோல் பெருசாக இருக்கா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அவங்களுடைய ஆம்கோலோட அளவு 9 எடுத்துக்கலாம் ஹைட்டு பின்னாடி இதோட இடுப்போட அளவு இப்போ பாக்ஸ் பண்ணலாம் தேவி என்னாச்சு ரிலாக்ஸாக இருங்க டென்ஷன் ஆகாதீங்க சுற்றளவு எவ்வளோம்மா எடுத்தா நானா 11 ना पाया ये 11 में पूरे जंपरों में कट कर दूं सा टाइल से था अयो पत्ते आता सपा 10 க்கு 11 எடுத்துட்டா இப்போ ஆம்கோல் அளவு கம்மியாக வருது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பாக்ஸ் வரலையே திருப்பி நான் ஷோல்டர் தள்ளிட்டேன் ஷோல்டர் இன்னும் 1/4 இன்ச்சு நான் தள்ளிட்டேன் இன்னும் அளவு எடுத்தீங்க 10 எடுத்தா 11 10 டைல் சேர்த்தா 11 கட் பண்ணிட்டாங்க 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்குது அதனால மிஸ்டேக் வருது என்ன பண்ணனாக்கா அதுவே இது லைனிங்மா பாடி பீஸில் கண்டிப்பாக 1/2 இன்ச்சு விடுங்க அது எப்படி தைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் சரிங்கக்கா பைப்பிங் தைக்கல ஒன்று தான் தைச்சேங்க்கா பைப்பிங்க்கு சேம் சரியான அளவு தையல் இருக்கா தையல் சேர்க்கக்கூடாது சரியான அளவில் சேர்க்கணும் சரிங்கக்கா அப்போது ரவுண்டு இதில் எடுத்து பண்ணிடுங்க பின் கழுத்து சரியான அளவு தையல் நம்ம பைப்பிங்க்கு தையலுக்கு விடுவோம் இல்லைம்மா அந்த தையலுக்கு விடக்கூடாது லைனிங்க்கு இல்லைம்மா எப்பயும் போல தான் சரி இப்போ நான் உங்களுக்கு பைப்பிங் மட்டும்தான் பைப்பிங் சொல்கிறாங்க அவங்க நான் பைப்பிங் சொல்கிறேம்மா சரிங்கக்கா இதெல்லாம் கரெக்டு कई कम सिक्का चल रहा था करेक्ट क्या देखा करेक्ट ना फर्स्ट स्टेप सेकंड இங்கிருந்து करेक्ट हरकत இது 4 இது 2 ना मैं कट करल को वो कट करता पा दीपा चिटिया निचवा कोड ना पा 4 देखो ये कोड ना ஆமாம்மா என்னக்கா பண்றது கட்டிங் ஒர்க்கா ஆமாம்மா கட்டிங் ஒர்க் எடுங்க 3 பேர் 4 பேரும் எடுங்க பிரிச்சுடணும் இப்போ பாடி பீஸ் எடுமா சென்டர் பண்ணிக்கணும் இந்த பின் வந்து இந்த பூ எப்படி வருதுன்னு பார்த்துக்கணும் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட்டும் கரெக்டாக வைக்கணும் இந்த பாயிண்ட்டும் கரெக்டாக வைக்கணும் குண்டூசி கொடுமா துணியே கம்மியாக தான் இருக்குது தீபா அதில்
கொடுங்க. கொஞ்சம் கட்டிங் ஒர்க் எடுமா நீங்கள். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கோம், இதை வந்து தனித்தனியாக எடுத்துக்கலாம். சிசர் கொடுங்க. பீஸு இது வச்சுக்கணும். கழுத்தோட இங்கே பாருங்கள் பாயிண்ட்டு கீழே 4 இன்ச்சு கரெக்டாக வச்சுட்டு சரிக்கு சமமாக வச்சு பின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வச்சு கொடுங்க. இப்படி தான் தைக்கணும். இந்த மாதிரி டிசைன் நெக் இருந்துச்சுன்னா, ஒர்க் இருந்துச்சுன்னா, இப்போ இது எம்ப்ராய்டிங் இருக்குது, இதுவே வந்து நமக்கு அந்த கல் வச்சுருக்கோம், எந்த டிசைன் வேணாலும் இருக்கும். சேம் மெத்தேடு தான். கை இது எடுத்துக்கலாமா? பட்டு தானே கைக்கு வேணும். அப்போ பாடி பீஸ் வந்து ஷோல்டருக்கு வர மாதிரி வைக்கணும். அது வர மாட்டேங்குது. அது வரலம்மா, என்ன பண்ணலாம்? இப்போ நான் இந்த சென்ட்ரு இங்கே வரணும், அது இந்த பூ இங்கே வர மாதிரி வைக்கலாம். ஆனால் வரலைங்களே, தலைக்கு மாற்றி வருது, தெரியுதுங்களா? இப்படி வச்சா இந்த பூ இந்த வாட்டம் தான் வரணும், ஆனால் தலைக்கு மாற்றி வச்சா கூட அப்படி வரணும். இப்போ இந்த வரணும், இந்த பூ வரணும். இப்படி வச்சா அந்த பக்கம் கம்மியாக இருக்குது, புரியுதாம்மா? இப்போ திருப்பி இப்படி வச்சா கூட இந்த இடம் பத்தலை. அதை விட்டுடலாங்களா? நம்ம எப்பயும் போல் பாடி பீஸ் போட்டு வெட்டிக்கலாம். வேணும்னா அந்த பூ மட்டும் தனியாக எடுத்துட்டு நான் அட்டாச் பண்ணிக்கலாம். வேணுன்ற இடம் வேணும்னா எடுத்துக்கலாம். இப்போது இந்த இடம் கை பாரதிப்பா, இது கை. உன்னுடைய கையோட அளவு இங்கேருந்து 7 சென்டிமீட்டரா? கொடுங்க. இன்ச்சு டேப்பும் கொடுங்க, மார்க்கரும் கொடுங்க. நான் மார்க் பண்ணுறேன், வெட்டிக்கோங்க. இப்போ இந்த பார்ட் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கலாம், வெட்டிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். பட்டி அது வைக்கலாமா? பட்டு தான் இருக்குல்ல, அது பட்டு சாரி அழகாக இருக்கும். அந்த பார்டர் இருக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும். கை எப்பயுமே ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா? ஒரு சிலர் இப்படியும் லைக் பண்ணுவாங்க, இப்படியும் லைக் பண்ணுவாங்க. பட்டு பிடிக்காது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது கைக்கு தான் வருது. நான் இந்த ஷோல்டருக்கு வருமான்னு பார்த்தேன், வரல. தீபா, இதில் வந்து நான் லைனிங் ப்ளவுஸ் போடும்போது சேமாக எப்படி தானே போடுவேன், ஞாபகம் இருக்கா? ஏன் அக்கா இது வரலன்னு கேட்டியா? கேட்கல. இப்படியும் வரும். இப்படி வந்தது இந்த இடம் தான் வரணும்னு இல்லை, நம்ம மாற்றி நமக்கு தேவையான இடத்துல இப்படியும் வச்சுக்கலாம். இப்படி பாருங்க, நான் எப்படி இறக்குறேன் பாருங்கள். இப்போது இதுக்கு எக்ஸ்ட்ராவும் போயிடுச்சாம்மா. இப்போ இதோடு நம்ம வெட்டிக்கலாம். இப்போ இது அப்படியே இது நேராக அப்படி வெட்டி இது எக்ஸ்ட்ரா இப்படி வெட்டிட்டா ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்படி வந்துச்சு பாருங்க. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே எடுத்துக்கோங்க. இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, இப்படியும் வைக்கலாம். இப்போ இந்த பீஸ் எல்லாம் பட்டி பீஸுக்கு என்ன நீங்கள் டிசைன் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட டிசைன் பண்ணிக்கலாம். எது வேணாலும் உங்கள் விருப்பம். வெட்டிடுமா, வெட்டிட்டு நீ மிஷின் விட்டு போமா, அப்படியே வெட்டிடுங்க. எல்லாம் கொடுங்க, வாட்டால் என்ன கொடுங்க. நான் எப்படி பின் பண்ண பார்த்தல்லம்மா, பூ டிசைன் ஏதாவது இருந்ததுன்னா இப்படி பின் பண்ணிவிட்டு சென்டர் வச்சுக்கணும். இது சரிங்களா? இப்போ கை அது பத்திரமா வச்சுக்க. இப்போ நீ மிஷின் கிட்ட போகலாமா?
அர்க்கத் பண்ணிட்டேன். இங்கே பாருமா, அர்க்கத் பண்ணிட்டேன். இப்போ இந்த கழுத்து பீஸு நல்ல பக்கம் வச்சு அப்படியே திருப்பணும். தையல் அழகாக போடணும். இங்கே எதுனா ஸ்டோன் இதெல்லாம் இருக்குது, பார்த்து தைங்க. இந்த ஷேப் இப்படி இருக்கோ அதே மாதிரி செய்யுங்க. கழுத்து எப்பயுமே இப்படி தான் தைக்கணும். இப்படி தைக்கும்போது நமக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது. இது முடிஞ்சால் இதில் கேன்வாஸ் கூட ஒட்டிக்கலாம். கேன்வாஸ் இதில் ஒட்டும் போது நமக்கு இன்னும் அழகாக தைக்கலாம். நீ போகலாமா, தைக்க போகும். பின்லாம் எடுத்துக்கோ. கீதா நீ முடியுமா? நீ கட்டிங் ஒர்க் நீ முடிச்சுட்டு என்னை கூப்பிடு, நான் அவங்களுக்கு பார்த்துட்டு வரேன். அவங்க ஆல்ரெடி போட்டு வச்சுருக்காங்க. எப்பயும் போல தான்மா லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்பயும் போல் நார்மல் ப்ளவுஸ் நம்ம வெட்டுவோம் இல்லைங்களா, சேம் மெத்தட் தான். மேலே போட்டு வெட்டுறது தான். டிசைன் கல் இருந்துச்சுன்னா, டிசைனிங் நெக் இருந்துச்சுன்னா மாற்றணும். சரி அம்பி அட்ஜஸ்ட் பண்ணு, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணு. நீங்கள் சீனியர் தானே, இவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒர்க்கு. ஆமாம், நீங்கள் சீனியர் தானேம்மா. அப்போ இந்த மிஸ்டேக் வந்து வராத மாதிரி நீங்கள் செய்யணும். அவங்க செஞ்சால் தான் நீங்கள் இது சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கணும். என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் சரி, அப்படி இல்லை அப்போ செய்யுங்க, கரெக்டாக செய்யுங்க. பசங்க ஞாபகமாகவே இருக்காது. பசங்களை பார்க்க அவங்க மாமியார் இருக்காங்க தானே? சரி செய்யுங்க. இதுக்கெல்லாம் என்ன செய்வீங்க? எதிர் வீட்டு பாப்பா வீட்டில் விட்டுட்டு வந்தாங்களா? அப்போ ஒர்க்கு கரெக்டாக செய்யுங்க, டென்ஷன் இல்லாமல் செய்யுங்க. அம்மா நீங்கள் ஒர்க்கு சீக்கிரம் முடியுங்க, முடிச்சுட்டு வீட்டுக்கு சீக்கிரம் கிளம்புங்கம்மா. அம்மா வாங்க. அப்படி என்ன செய்வியாம்மா? இன்னும் கம்மி பண்ணுமா, இன்னும் கம்மி பண்ணு. அந்த ஸ்டூலை நகர்த்துங்க, அந்த ஸ்டூலெல்லாம் நகர்த்திட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காருங்க. இது அவனுக்கு ஃப்ரீயாக இருக்க இடம். ஏன் லைனிங் ப்ளவுஸ் இல்லை? ஆல்ரெடி அது வெட்டி இருக்கிறதுனாலயா? இன்னும் நிறைய இதுக்கப்புறம் லைனிங் ப்ளவுஸ் தான், சாதா ப்ளவுஸ் தேவையில்ல. வேறு டிசைனிங் ப்ளவுஸ் போகலாம். அதை முடிச்சுட்டோமா நம்ம? அது வெட்டியாச்சு, நேற்று வெட்டியாச்சு அது. இப்போது அதுக்கு நமக்கு ஒர்க் இல்லை. இப்போ புதுசாக கட்டிங் ஒர்க்கு நமக்கு என்ன இருக்கோ எல்லாமே எடுத்துக்கோங்க. இந்த குண்டூசி ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ தைக்கிற ஒர்க்கு மட்டும்தான் வேணும்னா நான் வீட்டு ஒர்க்கு கொஞ்சம் சொல்கிறேன், செஞ்சுக்கோ. இல்லையா இது செஞ்சுக்கோ, அது நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து நமக்கு இங்கே செய்யலாம். இது வீட்டு ஒர்க்காக செஞ்சுருவியா? இப்போ நீங்கள் எப்படி சாதா ப்ளவுஸ் தைச்சியோ சேம் தான். அப்போ இது வெட்டிக்கலாம். அதை வைங்க, பேக்கில் வைங்க, இது பத்திரமா வைங்க. துணி தாராளமாக இருக்குது, செய்யுங்க. வராதுமா துணி, இந்த பீஸ் தாராளமாக தான் இருக்கு. லைனிங் தான் ஒட்டு கொடுக்க வச்சுட்டீங்களா? அப்புறம் என்ன, லைனிங் ஒட்டு கொடுக்க வேண்டும். 1 இன்ச்சு கொடுங்க, தாராளமே இருக்கட்டும். 1 இன்ச்சு ஓகே, டன் வெரி குட். கரெக்டாக இருக்குமா? எந்த பார்க்கும்போதே அப்படியே நச்சுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. கையும் பர்ஃபெக்ட், சரி வெரி குட். இப்போ நீங்கள் வெட்டிடுங்க, மேலே போட்டு எப்படி வெட்டுதுன்னு பார்க்கலாம். हरकत இருக்காமா இருக்கா இல்லைடா, இந்த ஒரு மணி இருக்கும், பார்த்து பொறுமையாக செய்ய. இப்போ இது எந்த நெக் இருக்கோ சேமாக வரணும்.
உங்களுக்கு இதை விட நெக்கு சின்னதாக வேணும். சின்னதாக வேணும்னா நீங்கள் உள்ளே அளவு பண்ணணும். பின்னெல்லாம் கொஞ்சம் இடம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ அந்த டிசைன் வச்சு தான் நீ தைக்கணும் பாயிண்ட். அம்மாம்மா லைனிங்கு ஆல்ரெடி 1 இன்ச்சு கொடுக்கணும் உனக்கு. இது வரைக்கும் வெட்டு. அது 1/4 இன்ச்சு தான். தீபிகா அது தெரியுது பாருமா பானை நெக்கு. இது கீழே கல் இருக்குது பாரு மேலே மேலே. இந்த பாயிண்ட்லேயே தைச்சிட்டு கை வச்சு தைய. இது இருக்குது பாரு தைச்சி எடுத்துகிட்டு வந்தோமா குட்டி குட்டியாக இப்படியே வெட்டிடணும். ரவுண்டாக இந்த பாயிண்டில் வெட்டிடணும். குட்டி குட்டியாக வெட்டணும். வெட்டிட்டு திருப்பணும். ஒரு ஸ்டெப்பு வந்து கேளு போங்க. இப்போ பின் பண்ணிக்கோமா. நீங்கள் மட்டும் பண்ணி கொடுத்துறேன். மற்றது எல்லாம் சரி. ஃபுல்லாக பண்ணிக்கோ. இது ஒரு 2 இது ஒரு 2. கம்ப்ளீன் இங்கே எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ சேமாக தான் வெட்டணும். இருங்க இன்ச்சு டேப் கொடுங்க. இது கொடுங்க மார்க்கர் கொடுங்க. மது ஏன் அது பேப்பர் போட புரியுங்கம்மா. எடுத்துட்டு வரலாமா? நான் நீ தானே ஃபோன் பண்ண காலையில் சொன்னே. சொன்னீங்கன்னா சேரீ தேர்றதுக்கு நேரம் இல்லைக்கா. கண்டிப்பாக நான் சரி. அப்போ இன்னைக்கு என்ன ஒர்க்கு நம்ம வெண்டிங் ஒர்க்கு அது ட்ராப் பண்ணு. வேறு மிஸ்டேக் வேணும். அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நாளைக்கு தேவை எனக்கு கொஞ்சம் செஞ்சுக்கணும். ஒர்க்கு நாளைக்கு ஒர்க்கு இன்னைக்கு கம்மி பண்ணிவிட்டா நாளைக்கு அந்த ஒர்க் வேறு போகலாம். அப்படி இது ஃபுல்லாக விட்டு புரியுதா? அதே மாதிரி எனக்கு மார்க் பண்ணி காமி. லைனிங் கொடுக்கணும். அப்படின்னு லைனிங் இங்கே 1 இன்ச்சு 2 பீஸ் கொடுக்கணும். நல்லா நான் போட்டுக்கோ. என்ன ஆச்சு சண்டை வேண்டாம். அன்பு சண்டை. ஓகேம்மா. அது மார்க் பண்ணல. ஆம்கோல் நான் மார்க் பண்ணி தானே கொடுத்தேன். அதையும் மார்க் பண்ணல. சங்கீதா. ஐயோ பேர் என்னம்மா? சாரிம்மா இருங்க அவங்க பேர் சொல்லிடுறேங்க. சந்தியா மனப்பாடம் பண்ணுறோம்மா. எவ்வளோம்மா வருது? சாரிம்மா அது பசங்க பேர் போட்டுன்னு வர மாட்டேங்குதும்மா. ஒரு இல்லை எல்லா பேருமே ஞாபகம் வச்சிருக்கேன். சந்தியா. ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க. எல்லார பேரும் மறந்து உங்கள் பேர் மட்டும் லாஸ்ட்டில் மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். யார் பேர் பட்டுன்னு வரலையோ அவங்க மைண்டில் வந்து தானே சொல்கிறேன். கரெக்டாக சொன்னாங்க அக்கா. என் பேர் பேரா? ஆமாம் ப்ரீன் அக்கா. இன்னைக்கு நல்லா கூப்பிட்டாங்க. 9 எடுத்துக்கோ. 9 தையல் சேர்த்தா 10. ஆட்டாதீங்க. 9 தையலுக்கு சேர்த்தா 10. இன்னும் 1/4 இன்ச்சு கூட அதிகமாக எடுத்துக்கலாம். தப்பே வராது. எக்ஸ்ட்ரா இருக்கிறது தப்பு இல்லை. வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு எப்பயும் போல் ட்ரா பண்ணிவிட்டு கூப்பிடுறியாம்மா. கை அழகாக போட்டுக்காம இன்றைக்கி பொறுமையாக. நோட்டில் எதாவது ட்ரா பண்ணணுமா? ஏன்னா ஃபுல்லாக இருக்கா. இதுக்கப்புறம் நெக் டிசைன் தானே. இதுக்கப்புறம் நெக் டிசைன் தான். நீங்கள் எது செய்கிறீங்களோ அப்படியே நம்ம பண்ணிக்கலாம். சரி.
ஆமாம்மா, இந்த பீஸ் இப்படி தான் வரும். இந்த பீஸ் ஃபுல்லாகவே இப்படி தான் வரும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் செய்யணும். இப்போ இதை இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இங்கே ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். அப்போ இதை திருப்புங்க. இதை இப்படி திருப்பிட்டு இது கீழே எடுத்துப்போங்க. இப்போ மடிங்க, இப்படி மடிங்க. ரவுமா ரவுமா ஏ கிளாஸ் என்னம்மா பரவாயில்ல. நல்ல பக்கம் கெட்ட பக்கம் இதில் பார்க்கணும் இல்லை. தைக்கும் போது மட்டும் நம்ம பார்க்கலாம். நம்ம நல்ல பக்கம் பார்த்து இப்போ நீங்கள் இந்த சைடு நல்லா கவனிங்க. இப்போ இந்த சைடு நீங்கள் என்ன பண்ணீங்க, வரலன்னு சொன்னீங்க. அப்போ நான் மாற்றி கொடுத்தோம்ல, அப்போ அந்த பக்கம் தான், வலது பக்கம் தான் நம்ம வரணும். இப்போ வலது பக்கம் கரெக்டாக இருக்குது. இப்போ உள்ள நல்ல பக்கம் இருக்குது, அதை அப்படியே லைனிங் வச்சு திருப்பிக்கலாம். அவ்வளோதான். இது வெட்டுமா, இந்த இடம் வெட்டு. அம்பி இப்படி எல்லாம் வச்சு பார்க்கக்கூடாது. எடுங்க, துணி எடுங்க, கைப்பீஸ் எடுங்க, இது நாளாக போடுங்க, இது நாளாக வாங்க. அந்த பீஸ் இங்கே எடுத்துட்டு வா. சரிக்கு சமம் எடுத்து இப்போ நாளாக போடுங்க. நாளாக போடணுன்னா இப்படி நாளாக போடணும். இன்னும் போடுங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக இப்போ பாக்ஸ் எடுத்துங்க. கரெக்டாக அந்த பீஸ் தனியாக எடுங்க. நீங்கள் அப்படி வெட்டியிருந்தீங்கன்னா இப்படி வந்து வளைச்சிட்டு இருப்பீங்க. ஆமாம், கட் பண்ணுங்க. அதுதான் இப்போ மடிப்பு. இதை கையோட பீஸ் மேலே வச்சு செட் பண்ணணும். போடுமா, கரெக்டு தான். மடிப்பு கரெக்டாக வைங்க. கரெக்டாக வச்சுருக்கீங்க. இது இந்த பாயிண்ட்டு கரெக்டாக வைங்க. ஓகேம்மா, வை. அப்படியே வைங்க. அவ்வளோதான். பின் பண்ணிக்கோ சந்தியா. பின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக 4-5 பின் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு தான் நீங்கள் வெட்டணும். எப்படி வெட்டணும்? ஓகேம்மா, ஓகே ஓகே. எங்கே கட் பண்ணணும்? வெயிட் பண்ணுங்க. இங்கெல்லாம் கட் பண்ண தேவையில்லம்மா, இங்கே மட்டும் கட் பண்ணுமா. அம்ரீன் என்ன அம்ரீன் நீ இப்படி பண்ணுற? மடிப்பு இங்கே இருக்கா? இப்போது இது சேமாக இருக்குது. இப்போ 1/4 இன்ச்சுக்கு மட்டும் வெட்டிக்கோ. வெட்டிட்டு இது ஓப்பன் பண்ணிக்கோ. சாரு 2 தானம்மா இருக்குது. இது ஓப்பன்னா இந்த இடம் ஓப்பன் பண்ணுற இடம் 2 பீஸு. இது ஓப்பன் பண்ணிவிடு. அந்த இடம் 1/4 இன்ச்சு. சார் ஓகே. அப் டவுன் இருக்கா? செக் பண்ணியா? அது பார்த்தியா? இங்கே பாருமா, ஒரு பீஸ் உள்ளே இருக்கு பாரு. இப்படி எல்லாம் இருந்ததுன்னா தப்பாகும். அப்படியே வாதிப்புக்கா மஜர்ரா டதல்பிட்டா. ஆமாம், குட்டி குட்டியாக வெட்டிக்கோ. வெட்டிட்டு திருப்பும் போது கழுத்து பீஸ் வந்துடும். படிமண் பானை நெக்கு சொல்லி கொடுத்துருக்குல்ல, போட் நெக்கு, பானை நெக்கு, பிரின்சஸ் கட்டிங்கில் நீங்கள் திருப்பினீங்கள, சேம் மெத்தேடு தான். இப்போ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா, ஆமாம் அப்படின்னு கொஞ்சம் நகரேன். வெட்டுமா, என் முன்னாடியே வெட்டிடலாம். ஆமாம், அந்த மடிப்பு அந்த லாஸ்ட்டில் கரெக்டாக இருக்கணும். அந்த மடிப்புக்கும் அந்த மடிப்பு கரெக்டாக இருக்கணும். இங்கேயும் கரெக்டாக இருக்கணும். அதுதான். இல்லைன்னா கழுத்து அகலமாயிடும். உள் பீஸு நல்ல 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 துணி இப்போ அகலமாயிடும். இது எல்லாம் பின் எடுத்தாகணும். எல்லாம் பின்னும் எடுங்க. எடுத்தால் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதெல்லாம் எடுங்க. வெட்டுமா, பயப்படாமல் வெட்டு. பயம்தான் உனக்கு ப்ளஸ்ஸு மைனஸு. அந்த மிஷின் ஃப்ரீயாக இருக்கா? அது யார் இருக்கா? சின்ன மிஷினில் உட்கார. அப்போ அம்மா ஆஜாத்தி ஜானோ ஓடியா 1/2 hour இருக்குது. ஓடியா. மிஷின்னு டும்மு இருக்க ஆவாஸ் ஆனானே. கல் இருந்துச்சுன்னா கல் எடுத்துட்டு தான் தைக்கணும். பொறுமையாக கையால் சுற்றி தைங்க. மிஷின் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா பசங்க மறுபடியும் செகண்ட் இதில் உட்கார முடியாதுமா. பொறுமையாக செய்யுங்க. வெட்டிட்டு இப்போ குட்டி குட்டியாக 1/2 இன்ச்சுக்கு வெட்டணும். கரெக்டாக அந்த தையலுக்கு எட்ஜில் வெட்டணும். மார்க்கர் கொடுங்க. இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு எக்ஸ்ட்ரா தான் வெட்டணும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் தைக்கிறீங்களே, நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, நல்லா பர்ஃபெக்டாக நீங்கள் தைக்கிறீங்கன்னா இவ்வளோ துணி விடணும் இல்லை. இதில் பாதி வெட்டிக்கலாம். எப்பயுமே லைனிங் ப்ளவுஸ்க்கு ஆப்போசிட்டு
லைனிங் கரெக்டாக வெட்டுறோம். இந்த துணி ஆப்போசிட் வெட்டி தைக்கும் போதுமா எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ தான் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தைக்க முடியும். இப்போ இவ்வளோ கிராஸாக இருக்குது, எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கிராஸ்னஸ் எல்லாம் போயிட்டு ஒரு இடம் மிஸ்டேக் ஆகும். அந்த இடம் கரெக்ட் பண்ணலாம் அந்த துணி இருந்துச்சுன்னா. அதுக்காக தான் இந்த பீஸு. இப்போ நான் மார்க் பண்ணுற இடம் 1/4 இன்ச்சு. சரிங்களா? அதே மாதிரி எனக்கு எட்டலை. இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக இதுவும் 1/4 இன்ச்சு தான். அது அப்படியே விட்டுறது. ஆமாம்மா, இதை அப்படியே விட்டுடலாம். சரிங்களா? இப்போது இதுவும் சேம் தான். இப்போ இங்கே அதே 1/4 இன்ச்சு. இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, அக்கா இந்த துணியில் 10வது போல் இருக்குக்கா, 70 பாயிண்ட் தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இப்போது இது கிராஸ் ஃபுல்லாக இப்படி தான் போடணும். ஃபுல்லாக சரிக்கு சமமாக இதுக்கு போடக்கூடாது. இதை நம்ம பட்டி கூட எடுத்துக்கலாம். துணி பத்தலை இல்லை, அப்போ இந்த சாரியோட பீஸ் இது பட்டிக்கு எடுத்துக்கலாம். இது கைக்கு அப்படியே எடுத்துக்கலாம். கை இதில் பாதி வந்தால் கூட இந்த பீஸை கை ஜாயிண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்படி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டணும். எல்லாம் இருக்கிறத வச்சு அப்படியே ஃபுல்லாக மடிச்சு போடக்கூடாது. இப்போ நீங்கள் வெட்டிக்கோங்க. போதுமாக்கா? இந்த மார்க் பண்ணிடுறேன். இந்த மார்க் பண்ணிட்டு ஓகே தான். எக்ஸ்ட்ரா இருந்தால் ஓகே தான். நம்ம செகண்ட் டைமாக நம்ம ப்ளவுஸில் போட்டு வெட்டிக்கலாம், கையில் போட்டுட்டு. இன்னும் கொஞ்சம் உள்வாங்கி வெட்டுங்களா? இப்போ நான் போட்ட பாயிண்ட்டுக்கும் நீங்கள் போட்ட பாயிண்ட்டுக்கும் அதிகமாக இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஸ்டார் கழுத்தாது, ரவுண்ட் ஸ்டார்மா. சரி வெட்டுங்க. சரி வாங்க. சரி பரவாயில்ல, வாங்க. ஃபர்ஸ்ட் டே ஓகே, வாங்க. அது எக்ஸ்ட்ரா பீஸ் தான், நான் வெட்டிக்கலாம். வாங்க, பயப்படாமல் வாங்க. எப்படி தானே நம்ம வெட்ட தான் போகிறோம், அதிகப்படியாக வெட்ட போகிறோம், அவ்வளோதான். கழுத்துக்கு அவ்வளோ பெருசு வராது. போக போக நான் சொன்னேன் இல்லைங்களா, கம்மி பண்ணிகிட்டே வரணும். அவ்வளோ பெருசு வெட்டக்கூடாது. இந்த கேப்பு துணியே இந்த துணி நகரக்கூடாது. பொறுமையாக செய்யணும். இப்போ அங்கேருந்து இப்படி வந்து தீபிகா அப்போம்மா கிட்ட போட்டியா? கிட்ட வரல பாரு, திரும்பாது. என்ன நீ எவ்வளோ டவுட் பண்ணுறீங்க? எதுக்கு இப்படி பயப்படுற? இது கிட்ட பண்ணணுமா? இந்த பீஸ் பார்த்துக்கோ எவ்வளோ கிட்ட இருக்கு. எல்லாமே அப்படி செய்யணும். கட்டர் வச்சு போடு. அந்த சிசரு கூர் போயிடுச்சு முன்னாடி. கட்டர் யாராவது இருந்தால் அந்த பாப்பா கொடுங்க. அம்ரீன், உன் ப்ளவுஸ் தானம்மா இது? மது ஒரு நாள்லயே தானே போட்ட நீ? அப்போ உனக்கு ஒர்க்கு 2 இருக்கு. அப்போ ஒரு நெக் 2 நெக் டிசைன் ரொம்ப சின்னதாக வருது. அப்போ ஹைட் ஏதோ பண்ணியிருக்கீங்களா பாருங்க. கரெக்டு, நீங்கள் யோசிச்சது கரெக்டு. இப்படி தான் யோசிக்கணும். அப்போது ஹைட்டு நம்ம கரெக்டாக இருக்கு பாருங்க. ஹைட்டு கரெக்டாக இருக்கு. வர மாதிரி வச்சுக்கோங்க. இது யாருதுமா? அம்மா துணி வாட்டத்துக்கு தான் நீங்கள் வெட்டணும். துணி வாட்டத்துக்கு தான் நீங்கள் போகணும். துணி உங்கள் வாட்டத்துக்கு திருப்பக்கூடாது. இந்த மாதிரி இது நைஸ் கிளாத்தாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இன்னும் நீங்கள் தான் வந்து வெட்டணும். என்னது ஒரு குட்டிக்காரனை போட்டு வெட்டணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ப்ளவுஸே மிஸ்டேக்காக இருக்குது. நீ என்ன பண்ணுவீங்கப்பா? கொடுங்க, ஸ்கேல் கொடுங்க எனக்கு. நீங்கள் உங்களுடைய அளவு நான் சொல்லியிருக்கல 5 தானே, கரெக்டாக அங்குள் பாக்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து கரெக்ட் பண்ணுறேன். இது உங்களுடையது, இது என்னுடையது. கொடுங்க. நல்லா இந்த எட்ஜில் கிட்ட வெட்டணும். அப்போ தான் இது திரும்பும். படிமணத்தில் இதில் போட்டுடு.
இதில் படிமனை தையல் போட்டிங்கன்னா அழகாக ஸ்டெப்பை உட்காரும். இப்படி திருப்பும்போது சூப்பராக வரும். அப்போ இந்த இடம் தையல் போடணும். நான் ஊசி குத்துறப்போ இந்த இடம் தையல் ஃபுல்லாக வரணும். பயப்படாமல் தீபா. இது யார்கிட்ட இருந்தம்மா வாங்கினீங்க? சரி, இன்னும் 2 பேர் கட்டிங் ஒர்க் இருக்கா? அம்மா கை மடித்து அளவு போட்டிங்களா? இது 4ஆம் மடிங்க. ஆமாம்மா, கழுத்து ஃபுல்லாக தையல் போட்டிங்களா? இங்கே வாங்க, ஃபுல்லாக போடுவாங்க. இங்கே வாங்க, எடுத்துட்டு வாங்க. ஃபுல்லாக மடிமா. திருப்புறது இல்லைம்மா, அது திருப்புறது இல்லை. அந்த நெக்கு வந்து நார்மல் ப்ளவுஸு எப்படி அப்படியே நம்ம தைக்கிறோமோ அதே சேம் மெத்தட் தான். இப்போது எல்லாமே தையல் போட்டிங்களா? இப்போ இது நல்ல பக்கம், உள்ளே இருக்கிறது கெட்ட பக்கம். கரெக்டாக தான் போட்டிங்க. இப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸ் இருந்தால் அப்படியே டக்ஸ் அடித்து பின்னாடி மடித்து திருப்பி அப்படியே தைப்போம். லைனிங் ப்ளவுஸ் எதுக்காகன்னா தனித்தனியாக இருக்கு இல்லைங்களா, இது ஒட்ட வைக்க நகராமல் இருக்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வெட்டிடணும். இப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதெல்லாம் வெட்டிடணும். நார்மல் ப்ளவுஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்துட்டு அந்தந்த இடம் அர்க்கத்து இருக்குல்லம்மா, அந்தந்த இடம் அர்க்கத்தை நம்ம அப்படியே திரும்ப ஒரு தடவை அர்க்கத் பண்ணிக்கணும். தெரியறதுக்காக, முன்னாடி தெரியறதுக்காக, இப்படி பார்க்கும்போது இப்படி தெரியணுன்றதுக்காக ஒரு ஸ்கேலும் மார்க்கர் கொடுங்க. அம்மா நம்ம ஆல்ரெடி ஒரு பக்கம் நம்ம அளவு எடுத்தோம்ல அது சிவகாமி, அந்த அந்த பாயிண்ட் அழகாக இருக்குது. அப்படியே நீங்கள் இப்படி இது தையல் போட்டிங்க அதே மாதிரி இப்படி வந்து இப்படி வந்துடுங்க. வந்துட்டிங்களா? இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து நிறுத்தி வெளியே வந்துடுங்க. ஒட்ட வைக்கணும் இந்த இடமும் நகராத மாதிரி. அப்போ தான் டக்ஸ் அழகாக இங்கே திரும்பும். எப்பயுமே நான் லைனிங் ப்ளவுஸ்க்கு இதுக்கப்புறம் 3 டக்ஸுக்கு டக்ஸு தைக்காத முன்னாடியே இது எப்படி போட்டிங்க, இப்போ எப்படி போட்டிங்க தையல் ஒட்ட வச்சிங்க, அதே மாதிரி இந்த இடம் இந்த பாயிண்ட்டுக்கு நேராக ஒட்ட வைக்கணும். அப்படி ஒட்ட வச்சிங்கன்னா எப்படி அழகாக நம்ம இந்த டக்ஸு உள்ளே இருக்கிற துணி அப்டவுன் ஆகாமல் சூப்பராக தைக்கலாம். சப்போஸ் நீங்கள் செய்யாமல் தைச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற துணி இப்படி தைச்சிடுவீங்க, கண்டிப்பாக ஆகும். அப்போ பிரிச்சுட்டு செஞ்சு நம்ம ஒர்க் அதிகமாகும். அதனால தான் இது. ஆமாம், நீங்கள் எப்படி வேணாலும் போகலாம். நீங்கள் இப்படி வந்து இப்படி போகலாம். ஆனால் ஒரு தையல் தான் இப்படி வரும். இப்படி வந்து இப்படி போகலாம். ஒரு தையல் தனியாக தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி சென்ட்ரு வந்து இப்படி தானே அர்க்கத் நேராக போட்டுக்கோங்க. நம்ம தான் ஆல்ரெடி அர்க்கத் பண்ணிட்டோம். இந்த தையல் இப்படி போட்டிங்கன்னா இந்த அர்க்கத் நேரம் அப்படியே கரெக்டாக போடுங்க அந்த இடம். செகண்ட் தையல் இங்கே உட்காந்துச்சாமா தையல் இங்கே டக்ஸ் பிடிக்கும் போது கீழே மேலேயும் போகவே போவாது. அதுக்கப்புறமேக்கா நம்ம பாயிண்ட் போட்டு எடுத்துக்கோங்க. என்ன லைனிங் என்ன கலருமா? அம்மா இது வந்து கவனிங்க. இப்போது இது பாருங்கள், இது வந்து நம்ம பீஸ் கொடுக்கணும் கைக்கு பேக். இப்போ உங்களுக்கு பீஸ் கொடுக்குற ஒர்க்கு ஃபஸ்ட்டு ப்ளவுஸே வந்துடுச்சு. பாதிக்கு பாதி இப்படி வச்சுட்டு இந்த கையை இப்படி வச்சுக்கணும். சின்ன கை தானே உங்களுக்கு. அப்போது இந்த துணி பட்டிக்கு அது எடுத்துக்கோங்க. இருங்க பட்டிக்கு அந்த கலர் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த கையை வந்து 2ஆக போட்டுக்கலாம். நான் பீஸ் கொடுக்கவே தேவையில்லை. இப்படி போட்டோம்னா சின்ன கை தானே, பட்டிக்கு அதில் எடுத்துக்கோங்க. முடிஞ்சிச்சு. 2ஆக மடிச்சிட்டேன்னா சென்ட்ரு மடிப்பு இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம். இப்படி போட்டுக்கலாம். தெரியுதா? இப்போ தைக்கும்போது நான் தானே சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அதனால் முதல்ல வெட்டி வச்சுக்கலாம். அர்க்கத் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட்டு பேக்கு பண்ணாமல் வச்சுக்கலாம். அது தைக்கும்போது செட் பண்ணணும். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. தையல் போட்டு அப்படியே திருப்பிக்கலாம் கை. இப்போ நீங்கள் எப்படி வெட்டுறீங்கன்னா இப்படி வந்து இப்படி வைக்கணும். பாருங்கள் இங்கே பாருங்கள் கவனிங்க. இது ஓப்பன் பண்ணிக்கணும் தனியாக. 2 ஜாயிண்ட் இருக்குது, 2 கை. இது மட்டும் வெட்டிட்டு சென்டராக இருக்க கண்டிப்பாக செஞ்சுருங்க. அப்படியே எடுத்து வச்சுடுமா.
அம்மா நீங்கள் முடிச்சிட்டிங்களா? அம்மா நீங்கள் முடிச்சிட்டியாம்மா? 2 பேரும் பார்க்கணும். ஜானு நீமா கட் பண்ணணும் சச்சிக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம்.